12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். இந்த இடத்துல மோசேயின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவங்கள அழைத்த பொழுது, எகிப்திலிருந்து அழைத்த பொழுது பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன் என்று சொல்லி தான் தேவன் வாக்கு பண்ணி அவர்களை அழைத்திருந்தார். அது வெறும் 40 நாட்களுக்குள்ளாக போய் சேர வேண்டியதான அந்த தூரமாக இருந்தது. ஆனால் இந்த ஜனங்களிடத்தில் காணப்பட்டதான கோபம், குறை சொல்லுதல், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இவைகள் எல்லாம் செய்யறதுனாலே கர்த்தர் அந்த 40 நாட்களையும் 40 வருடங்களாக கர்த்தர் மாற்றினார். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தையே அவங்க சுற்றி சுற்றி கொண்டு வந்து கொண்டிருந்தாங்க. அந்த முடிவில் தான் மோசேயை பார்த்து சொல்கிறாரு மறுபடியும் ஆண்டவர், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். அப்போது நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறதான தேவன் இந்த நாளிலே நம்மோடு இடைப்படுகிறார். நீங்கள் சுற்றி திரிந்தது போதும், 40 வருடங்கள் நீங்கள் இந்த நான் கொடுக்க இருந்ததான அந்த தேசத்தை நீங்கள் அடையாமல் நீங்கள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தீங்க போதும். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வடக்கு பக்கமாக திரும்புங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வடக்கு பக்கமாக அப்படின்னும் பொழுது நம்முடைய வேதாகமத்தின்படி வடபுறத்தில் இருக்கிற சீயோன் பர்வதம், நம்முடைய தேவன் வடபுறத்தில் இருக்கிற சீயோன் பர்வதத்திலே அவர் இருக்கிறார். இப்போ என்ன சொல்றாரு மோசே, நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் இந்த வனாந்தரத்தை, அந்த மலையை சுற்றி திரிந்தது போதும், நீங்கள் வடக்கு பக்கமாக திரும்புங்க அப்படின்றார். நாம் நிறைய நேரத்தில் எங்கே போகிறோம், எதுக்காக ஆலயத்துக்கு வரோம், யாரை பார்க்கறதுக்காக ஆலயத்துக்கு வரோம் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் இல்லாமல் நம்ம வேகமாக போயிட்டே இருக்கிறோம். சக்கரம் வேகமாக சுற்றும், ஆனால் அந்த இடத்துலேருந்து நம்மளால் நகரவே முடியாது. அதே போல தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுமே அந்த மலையை சுற்றி 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 40 வருடங்கள் கழிச்சிட்டான். ஆண்டவருக்கே ஒரு முடிவு, ஒரு எரிச்சல் வந்துருச்சு இந்த ஜனங்களை பார்த்துட்டு. போதும், நிறுத்துங்கப்பா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மலையை சுற்றிக்கிட்டு இருந்தது போதும், நீங்கள் வடக்கு பக்கமாக திரும்புங்க, தேவனை நோக்கி பாருங்க, யெகோவா தேவனை நீங்கள் நோக்கி பாருங்க. அவர் தான் உங்களுக்கு பெயர் சொல்லி அழைத்தார், நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே. இப்போ இந்த வனாந்தரத்தில் இருந்ததான இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது இருந்தவர்கள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அப்போ இந்த ஜனங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, இவங்களுக்கு பிரச்சனை வர நேரத்தில், எங்களுக்கு எந்த கானான் தேசத்தையும் கொடுக்க மாட்டீங்க, எதையும் காண செய்ய மாட்டீங்க, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் இந்த வனாந்தரத்திலேயே செத்து போயிடணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ சொன்ன மாதிரி நீ சாவ, உன்னுடைய பிள்ளைகளை நான் என்ன பண்ண போகிறதில்ல, சாக கொடுக்க போகிறதில்ல. அவங்க எல்லாத்தையும் நான் நியமித்ததான அந்த பாலும் தேனும் மூடுகிறதான கானான் தேசத்துக்குள்ளே நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணினதான தேவன் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தது போதும்பா, நீங்கள் வடக்கு பக்கமாக பாருங்கள், யெகோவா தேவனை நோக்கி பாருங்கள். ஏன்னா அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. இப்போ நம்ம யாரை நோக்கி பார்க்கும்படியாக இங்கே வந்திருக்கிறோம், யாரை தேடி வந்திருக்கிறோம், யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. இதை நான் உங்களை பார்த்து கேட்டுக்குங்க, நான் இன்னைக்கு யாரை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்? இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம், ஆனால் ஒரு மாற்றமே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை. சுற்றி 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 அதே இடத்தையே சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் என் சின்ன வயசில் என்ன வந்துச்சோ அதுதான் என் வாலிப வயசில் வந்தது,
வாலிப வயசில் என்ன வந்ததோ அதுதான் என்னுடைய முதிர் வயதில் வந்துட்டே இருக்குது. நான் இப்படியே சின்ன வயசுலேருந்து பார்த்த இந்த துன்பத்தையும் இந்த கஷ்டத்தையுமே பார்த்து நான் அப்படியே குளிக்கு போகிறதா? அதற்காகவா தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கிற துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டங்களையும் போக்கி நமக்கு பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு கானான தேசத்துக்குள்ள கொண்டு போகும்படியாக கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனா அந்த வாக்கு தத்தம் நிறைவேற முடியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்கிறோம். இப்போ உலக பிரகாரமான ஜனங்களும் அதே நிலைமையில் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ஜனங்கள் ஒருவேளை உலக பிரகார காரியங்கள் எனக்கு வேணாம், ஆவிக்குரிய காரியத்தில் நல்லா வளரணும், நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா சுவிசேஷத்தை சொல்லணும், என் குடும்பமெல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையிலுமே எந்த ஒரு எழுப்புதலும் நம்ம வாழ்க்கையில் இல்லை, நம்முடைய குடும்பத்தில் இல்லை, நம்முடைய சபையிலுமே இல்லை. இதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ வேதனையோடு சுற்றிக்கிட்டு இருந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தது போதும்பா, நீ என்ன பண்ணு, உன்னை அழைத்ததான தேவனுடைய கரத்தை நீ நோக்கிப்பார். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம்தான் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சொத்தாக இருக்குது. எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம், எவ்வளோ காரியங்களுக்காக நம்ம செய்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன் நான். உன்னுடைய வீட்டுக்காக நீ கவலைப்பட்டுட்டே இருக்கிற, அது என்னைக்கு எனக்கு சுதந்திரிப்பேன் நீ நினைச்சிட்டே இருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, அதை நீ சீக்கிரமா சுதந்திரித்துக் கொள்ளுவ. அது ஏன் தெரியுமா சுதந்திரிக்க முடியல? உன்னுடைய ஜெப வாழ்க்கையில குறைவுபட்டிருக்கிற, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஏன் மாறல, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் ஒரு மாற்றம் இல்லை? இன்னும் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெப குறைவு இருக்கிறது. இதுதான் கர்த்தர் இந்த நாளிலே என்னோடு சொல்லும்படியாக சொல்றாரு. அந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளையினுடைய திருமண காரியங்கள் ஏன் நடக்கல? எவ்வளோ ஜெபம் பண்றோம், எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், ஏன் நடக்கல? நீங்க பண்ணதான ஜெபம் ரொம்ப குறைவா இருக்குது. உங்களுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஜெபமாக இருக்கிறது. உங்களுடைய கைகள் இரத்த கரைகள் படிந்த கைகளாக இருக்கிறது. உங்களை சுற்றி காணப்படுகிற பாவங்களும் அக்கிரமங்களும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இப்போ இதிலிருந்து வெளியே வரணும்னா நீ உன்னுடைய கைகளை இரத்தம் நீங்க கரை நீங்க முதலாவது கழுவு. உன் இருதயத்தை நீ இயேசுவின் இரத்தத்தினால கழுவும்படியாய் ஒப்புக்கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நம்ம முழுசுமா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இல்லைன்னா இந்த 40 வருஷம் இல்லை, இன்னும் 400 வருஷம் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் மாறவே மாறாது. ஏன் உன் குடும்பத்தில் கடந்த நாட்களில் ஒரு சகோதரி, அவங்க ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அந்த பெண்ணுக்கு இயேசுவை குறித்து அவ்வளோவா தெரியாது. அவங்க இருக்கிற வீட்டிலேருந்து மேலே மாடியிலேருந்து பார்த்தா பக்கத்தில் ஒரு சிலுவை தெரியுமா ஒரு சர்ச்சில். அந்த சிலுவையை நோக்கி பார்த்துட்டு அந்த பொண்ணு ஜெபம் பண்ணுமா. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் மாறலையே, சீக்கிரமாக மாறாதா, இதற்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்குதா, எளிதாக மாறுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? என் ஃப்ரெண்டு அவளுக்கு இவ்வளோ கடன் இருந்துச்சு, அதை மாற்றுறதுக்கு பாதிக்கு பாதியாக அதை குறைக்கிறதுக்கு தேவன் உதவி செய்தார்னு அவள் சொல்கிறா. ஆனால் என் வாழ்க்கையில் இந்த சாட்சி சொல்கிறதுக்கு எனக்கு
ஒரு சான்ஸ் கிடைக்காதா? ஏன் வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள் துன்பங்கள் இவ்விதமாக இருக்கிறது? இப்போ நான் அந்த மகளோட சொன்னேன், நீங்கள் இன்னும் ஜெபம் பண்ணணுமா? நான் எவ்வளோ நேரத்துக்கு ஜெபம் பண்ணுறது? நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற அப்படின்னு. ஏதோ எனக்கு வேலை கிடைக்கும் பொழுது என் வேலையெல்லாம் போயிட்டு எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சுன்னா நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி இல்லை. உங்களுடைய குடும்பத்தினோட வேரிலிருந்து, உங்களுடைய குடும்பத்தின் அஸ்திபாரத்திலிருந்து தீமையான காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. அதெல்லாம் மாறினா தான் உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அது புரியல. எனக்கு எப்படியாச்சும் சீக்கிரமாக இதிலேருந்து ஒரு விடுதலையை வாங்கித்தாங்க அப்படின்னு சார். அதை தான் திருப்பி திருப்பி அந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருக்குது. நான் சொல்கிற காரியங்கள் எதுவுமே அந்த பொண்ணுக்கு மூலப்பகுதிக்குள்ளே நுழையில. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணிட்டு, சரிம்மா நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு வச்சுட்டேன். இப்போது அதே போல் தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார். ஆனால் நம்ம அந்த வார்த்தையை அசட்டை பண்ணிடுறோம். இந்த வார்த்தையை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, இந்த வசனமாக இது எனக்கு தெரியும், இதோட இன்னும் நிறைய வசனங்கள் எனக்கு தெரியும், நான் நிறைய வசனங்களை சொல்கிறேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்தோத்திர பலி செய்கிறேன், ஆனால் என் பிரச்சனை மாறலையே, சுற்றிக்கிட்டே தானே இருக்கிறேன், என் சக்கரம் வேகமாக சுற்றுது, என் ஜெப நேரத்தில் அதிகமாக நான் கண்ணீர் விட்டு அழுறேன், ஆனால் ஒரு மாற்றமுமே இல்லையே. நம் யாரை நோக்கி பார்த்து கொண்டு யார் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து நாம் ஜெபிக்கிறோம்? உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்க, யாரை நோக்கி பார்க்குறீங்க? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசுவை பார்க்குறோமா? உண்மையாக அவரை தேடுறோமா? உண்மையாக அவருக்கு பிரியமான வழிகள் நம்ம இடத்துல இருக்கிறதா? கேள்வி கேட்டு பாருங்க. என்ன உங்களுடைய மனது சொல்லுது? உங்களுடைய இருதயமே உங்களோட பேசும், உங்களுடைய மனசாட்சியே உங்களோட பேசும். மகளே, நீ என்னுடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிற, என் பேரை தரிச்சுக்கிட்டு இருக்கிற, கிறிஸ்தவ அப்படின்னு பேர் வச்சிருக்கிற, என்னை ஆராதிக்கிற, என்னுடைய சபைக்கு வருகிற, காணிக்க போடுற, மற்றபடி என்னை உண்மையா நீ நேசிக்கல, உண்மையா என்னை எதிர்பார்க்கல, என்னை நோக்கி பார்க்கலன்னு தான் ஆண்டவர் நம்மள இடத்துல இந்த காலை வேளையில சொல்லுகிறார். உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்ப அந்த நல்ல தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில தீமையான காரியங்களை செய்வாரா? அப்ப நம்ம இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தோமே, நம்முடைய தேடுதலில் ஒரு உண்மை இருக்கிறதா? ஒரு பரிசுத்தம் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து கொண்டிருக்கிறோம், அல்லது தேவனோடு எவ்வளவு நேரத்தை நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்களேன். நிச்சயமா ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு எந்த பதிலுமே வராது. ஏன்னா நம்ம அவர் மேல நம்பிக்கை இல்லை. என் பலத்துல நான் நம்பிக்கை இருக்குது, என் பணத்து மேல நம்பிக்கை இருக்குது, என் குடும்பத்து மேல நம்பிக்கை இருக்குது, என் சொந்தக்காரங்க மேல நம்பிக்கை இருக்குது, எங்களுடைய அம்மா அப்பா மேல நம்பிக்கை இருக்குது, எங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மேல நம்பிக்கை இருக்குது. தேவன் பேர்ல நம்பிக்கை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு நம்பிக்கையே இல்லை. அப்ப இதனால தான் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறோம், ஒரே இடத்தை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கிறோம். இன்னும் எத்தனை வருடத்துக்கு நம்ம இப்படியா சுத்திக்கிட்டே இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா? வரும்பொழுது கடன் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த கடனை அடைப்பதற்கு இன்னொரு இடத்துல, இந்த கடனை அடைப்பதற்கு இன்னொரு இடத்துல, இப்படியே வாங்கி 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 நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு 10 லட்சம் கடன் இருக்குது, 20 லட்சம் கடன் இருக்குது. இந்த சொல்கிறவங்க எல்லாருமே அவங்க ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் 20 லட்ச ரூபா கடன் இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, நாங்கள் ஊழியம் செய்கிறோம், ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறோம்,
ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடனை மாற்ற முடியல. நிறைய பேர் நீங்கள் உங்களுடைய சுய முகத்தை காண்பிப்பது இல்லை. என்கிட்ட வந்து பேசினாலும் என்னை பார்த்து சிரித்தாலும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த சிரிப்பு வரல. உங்களுக்கு எங்கள் மேலே ஒரு கோபம் தான் இருக்குது. எனக்கு என் மேலே இருக்கிற கோபத்தை விட ஆண்டவர் மேலே இருக்கிற கோபம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இவ்வளோ நாளாக ஆராதனைக்கு வந்தேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கே வந்தால் இவங்க அந்த ஜெபம் பண்ணுங்க, இந்த ஜெபம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா ஜெபத்தையும் பண்ணுறாங்க, ஆனால் எந்த மாற்றமுமே இல்லை. ஏன் மாற்றம் இல்லை? ஏன் ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை? உங்களுடைய ஜெபத்தில் ஒரு உண்மை இல்லாதபடி இருக்கிறது. உங்களுடைய ஜெபத்தில் ஒரு போராட்டம் இல்லாத ஒரு ஜெபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? நமக்கு சொகுசு வாழ்க்கை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துவதற்காகவா அவர் சிலுவையில் மரித்தார்? இல்லை. அதைவிட உயர்ந்த ஒரு எண்ணம், அவரை போல நம்மை மாற்றும்படியாகவே இயேசு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார்.